ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணீங்க. அஞ்சலி பிரபாகரன் சேனலாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை கடை திறக்கும். குளத்துக்குள்ள ஒரு சாமி போவாரே, அவர் பேர் என்னமோ சொல்லுவாங்க, காஞ்சிபுரத்தில் கூட இருப்பாரு. அவர் பேர் என்னது? அவர் பேர் ஏதோ சம்திங் வரும்பா, நல்ல பேருங்க. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவரை குளத்துக்குள்ளேருந்தே வெளியே வருவார். அவரோட பேர் என்னங்கிறது எனக்கு மறந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம சேனல் ஆயிடக்கூடாது. ஆனால் அப்பப்போ இந்த சேனல் வந்து உயிரோட தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக சில வீடியோஸ் பண்ணுவோம். அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க எல்லாருமே துடிப்பா இருந்தாங்க. அண்ணே எப்பனே சேனல் ஆரம்பிக்கிறீங்க, பிரபாகர் எப்போ சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு பாய் முதற்கொண்டு எல்லாருமே நல்ல பாய் இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் கிழிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமா, பிரபாகர் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன், பிஸியாக இருக்கிறேன், பிரியாணி கடை வேறு ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில், குடும்பத்தோடு வாங்க சாப்பிடுங்கிறாப்புல. நல்ல விஷயந்தான். ஆனால் சேனல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லாம் ஆரம்பிங்க, நாங்கள் வந்து டைமுக்கு அப்படி இப்படி வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோன்னாங்க. இப்போ வருஷத்துக்கு 2 வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு. சரி, நம்ம பாயை விடுங்க மக்களே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் பையன், அவன் வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டானான். அவன் வந்து அங்கே போயிட்டு ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே ஃப்ரீயாக தானே இருப்பேன். 8 மணிக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்துடுவேன், நம்ம வீடியோ வந்து நைட்டு முழுக்க உட்காந்து எடுக்கலாங்கிறான். ஏன்டா நைட்டு முழுக்க நான் அங்கே வந்து உட்கார்ந்தேன்னா அப்போ இங்கே டெவில்ஸ் கிச்சன் இதெல்லாம் வந்து என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் போய்கிட்டு இருக்குதுங்க. இருந்தாலும் பசங்க வந்து சாட்டர்டே சண்டே எடுக்கலாம்னு சொன்னானுங்க. அதுக்கு ரீசன் வந்து நானும் கிருபாவும் தான். இந்த ஆதித்யா டிவியில் இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஷோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறையா அடுத்தடுத்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான விஷயங்களில் கமிட்டான காரணத்தினால எங்களால் கரெக்டாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியலை. சரி, ஓகே பிரபாகரன், இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க. ஃபோனும் கையுமா இருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த கால் பண்ணி ப்ராங்க் பண்ணணும்னு ஆசைங்க. அது இது நாள் வரைக்கும் நான் பண்ணதில்லை. அஞ்சலிக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பண்ணி அது ஃப்ளாப் ஆகிடுச்சு இல்லையா. அதனால் இந்த தடவை வந்துட்டு நம்ம பசங்களை வச்சு ஏன் ப்ராங்க் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் பண்ண அந்த ஏப்ரல் ஃபுல்லை தான் வீடியோ எடுக்காமல் விட்டோம். அட்லீஸ்ட் நம்ம பசங்களையாச்சும் நம்ம பயல்களை வச்சு ஒரு ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு பார்க்குறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை, ஃபோன் போடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. இதில் யாருக்கு கால் பண்ணுறது ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தா இதில் எதனா ஒரு விரல் சொல்லு. ஓகே, பாய். மீதி 2 விரலும் பாய் தான். முதல்ல பாய்க்கு தான் போடலான்னு இருந்தேன். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? போடலாமா? எதனா ப்ராங்க் பண்ணணும்ட்டு முடிவு எடுத்தோம். என்ன ப்ராங்க் பண்ணணும்னு முடிவு எடுக்கலையே. அப்படி சொல்லக்கூடாது. இத்தனை நாளாக வந்து சேனல் வந்து ஆக்டிவாகவே இல்லைல்ல. இப்போ என்னவோ நான் தான் வீடியோ எடுக்காத மாதிரி ஒரு பேச்சு பேசுவாப்பில். எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே தான் காரணம், நான் மட்டும் இல்லை, அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே தான் காரணம், ரீசனு. ஆனால் இப்போ அவர் என்ன பேசுகிறாருங்கிறத பார்த்துட்டு ஸ்பாட்டில் எதனா தோணும்ல, அப்படியே போயிடும். நவீனுக்கு வச்சுக்கலாம். தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் எண்ணிற்கு தற்போது இன்கமிங் கால்ஸ் வரவில்லை, பின்னர் முயற்சிக்கவும். என்ன பாய்க்கு ஃபோன் பண்ணுவது தெரியுமா? நான் விடுவேனா? வாட்ஸ்அப் கால் வர வேண்டிய. ஹலோ பாய், என்ன பண்றீங்க? வீட்டில் இருக்கீங்களா? ஆமா. என்ன எப்படி போகுது? பிரியாணி கடை எப்படி போகுது? இன்னும் ஓப்பனே பண்ணலையா? என்ன பாய் சொல்றீங்க? அப்போ அன்னைக்கு போஸ்டர் இதெல்லாம் வீடியோலாம் அனுப்பி விட்டுருந்தீங்க. அது ரெடி பண்ணதுக்கு ஓப்பனிங் ஜூன்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தது, இன்னும் ஓப்பனே பண்ணல. அப்படியா? அப்புறம் ஏன் பாய் வரல அடுத்து வீடியோவுக்கு? எதுவுமே கேட்கல. நான் அதுதான் நடுவில் கேட்டிருந்தேனே, அடுத்த வீடியோ என்ன பிளான்ட்டு. அதான் அவனும் கால் பண்ணான். அடுத்து நவீன் கிருபாலாம். இன்னைக்கு கிருபாவுக்கு வேற இது, கிருபா வந்து இன்னைக்கு. சரி அதை விடுங்க, அதில் சொல்கிறேன். இது இப்போது நெக்ஸ்ட் வீடியோ வந்து எங்கே பிளான் பண்ணலான்னு எதனா ஐடியா இருக்குதா? நம்ம சென்னைக்குள்ளேயே ஏதாச்சும் இடத்துக்கு போகலாம். சென்னைக்குள்ளே என்ன இடத்துக்கு போகுது? இது சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்குல்ல, சில்ட்ரன்ஸ் பார்க்கு. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் போய் என்ன பாய் பண்ணுவோம்? ஜாலியாக இருப்போம். ஜாலியாக இருப்போம்மா? எனக்குன்னு வீடியோ பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தெரில. இது வந்து நம்ம ஜாலியாக போயிட்டு சறுக்க ஏத்தலக்காய் இறக்கலக்காய் விளாட்ற வயசா நமக்கு?
இல்ல சில்ட்ரன்ஸ் பார்க் போனோம்னா நம்ம அந்த 90s கிட்ஸோட இது எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படி சொல்றேன் பண்ணா. ஓகே ஓகே. எனக்குமே இந்த பார்த்தீங்களா பாய் நடுவில் அந்த டெவில்ஸ் கிச்சனு அப்புறம் இந்த இதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மலையாளம் அப்புறம் இதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைமு போயிடுது டக்கு டக்குன்னு. நானும் சரி எடுத்துடலாம் அப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அதான் சில ஐடியாஸ்லாம் வச்சுருந்தேன் இங்கெங்கே போகலான்ட்டு. ஒருத்தர் இதுலேயும் கேட்டிருந்தாரு, தெரிஞ்சவர் தான் எனக்கு, இன்ஸ்டாகிராமில் அந்த என்னமோ ஒரு ஹாலிடேஸ், அது ஜிடி ஹாலிடேஸ்ன்னு நினைக்கிறேன், சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இந்த எல்லாருக்குமே பண்ணிகிட்டு இருந்தாங்களே அந்த டைமில், அவங்க வந்து கேட்டிருந்தாங்க என்கிட்ட இந்த மாதிரி நம்ம கோவா வீடியோ போயிருந்துச்சுல 3 மில்லியன் இதுக்கு ரீல்ஸு, அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எங்கேயும் பிளான் பண்ணுறீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டார். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான். நான் சொன்னேன் இந்த மாதிரி தெரில சார், நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு, ஒன்று கேரளா இல்லைனா அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம், இல்லை தாய்லாந்துனா ஓகேவா அப்படின்னாரு. ஆனால் உங்ககிட்ட தான் நான் யோசித்தேன் அந்த டைம்லேயே, உங்ககிட்ட தான் பாஸ்போர்ட் இல்லைல்ல, ஒன்றும் ரெடி பண்ணல நான் பாஸ்போர்ட். அதனால தான் சரி பெண்டிங்லேயே வச்சிருக்கிறேன். எப்படி பேசவா இப்படி அவர்கிட்ட? இதுக்கப்புறம் இப்போ பேர் வேற எங்கேயாச்சும் போகலாம் நம்ம. இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எலெக்ஷனுக்குள்ளேனா அரேஞ்ச் பண்ணிடுவாங்களாம் ஒரு 10 நாள்லனா. நீங்கள் எலெக்ஷன், அதாவது இப்போ எலெக்ஷன் 18ஆம் தேதியா, இப்போ ஒரு 23னா இப்போ 10ஆம் தேதி 10 இல்லைனா 12 வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு 4 நாள் அங்கே ஸ்டேயும் எல்லாமே நாங்கள், அதாவது இங்கேருந்து இந்த இது எல்லாமே பார்த்துப்பாங்களாம், ஃப்ளைட்டுக்கும் ஸ்டேக்கும் பார்த்துப்பாங்களாம், சாப்பாடு மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதான் சரி என்ன பண்ணலாம் இப்போ, இந்த தடவை போனால் உங்களால் வர முடியாது அப்படி தானே? இல்லை எப்படி கேரளாவுக்கு கேட்கவா? கேரளாக்கு வேணா போயிட்டு வருவோம். ஏன்னா இவனுங்களும் ஆசைப்பட்டானுங்க, நானும் போனது இல்லை தாய்லாந்துக்கு, அதனால தான் சரி இதில் போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் உங்களை மட்டும்தான் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அவன் பேர் என்னது, கிருபாக்கிட்டேயும் பாஸ்போர்ட் இருக்குது, இவன் நவீன்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நவீன்கிட்ட இருக்குதா? நவீன் கிட்ட தெரியல, கேட்கணும். சரி கான்ஃபரன்ஸ் போடவா, பேசாமல் பேசுவோமா? போடுங்க. இதில் போட முடியுமா கான்ஃபரன்ஸு? இருங்க அப்படியே பார்க்குறேன். போடுங்க நவீன். போடலாமே. இருங்க 2 பேருக்குமே போடுறேன், எடுக்கிறானுங்களாம் பார்ப்போம். கேட்குதா பாய்? கேட்குதா? ஹலோ. எல்லாரும் லைனில் இருக்கீங்களாப்பா? இருக்கீங்களா? என்னடா பெண் லைனா? ஸோ யாரா ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது எதனா ஒன்று பண்ணிட்டு வரையான். வேணே இப்போது நம்ம அதான் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம், எதனா ஐடியா வச்சுருக்கீங்களா? இல்லை இப்போ நான் எதுக்கு கால் பண்ணேங்கிறத சொல்கிறேன். முதல்ல இந்த ஜிடி ஹாலிடேஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இதுக்கு தாய்லாந்துக்கு வந்துட்டு ட்ரிப்பு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மந்த்து. எனக்கு இப்போ தான் ஈவினிங் தான் மெசேஜ் வந்துருந்தது. நானும் அதான் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தப்போ சரி ஓகே இது தாய்லாந்து போகலாமா, நீங்களாம் அவைலபிளாக இருக்கீங்களா, உங்ககிட்டலாம் இது இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா? பாஸ்போர்ட்லாம் இல்லையே. இல்லையா? என்னடா சொல்கிறீங்க? பாஸ்போர்ட்லாம் எடுக்கல. என்ன பாய்? என்ன பையனா அவரே எடுக்கல ஃபர்ஸ்ட். இல்லை அதைத்தாண்டா பாய்கிட்ட இல்லைன்னு தெரியும், உங்ககிட்டயும் இல்லையா யாருக்கிட்டையுமே? நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், இந்த சேனல் ஆரம்பிக்கும் போதே நம்ம எல்லா நாட்டுக்கும் பறக்க போறோம்னு சொன்னா இல்லையா? சத்தியமானே நான் என்ன நினைச்சேன், ஃபர்ஸ்ட் உள்ளூர் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் இது பண்ணிருக்கோம், படிப்படியா போவோம். ஆமா திடீர்னு தாண்டா வரும், திடீர்னு தானே கேட்பாங்க. தாய்லாந்து தவிர எந்த லேண்டுக்கும் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணல. இவனை செருப்பு கட்டி அடிக்கலாம்ன்றான் நவீன். இப்போ ஏன் இப்போ ஒன்று சொன்னானே தாய்லாந்துக்கு தானே, அப்போ முதல்ல அவன் அடிங்க பாய் கருப்பு கிருபாவை, வந்தோடனே ஆன்லைனில் இல்லை பென் லைனில் இருக்கேங்கிறான். அப்போ யாருக்கிட்டையுமே இல்லையா? உண்மையாகவே சொல்கிறீங்களா? ஐய கேரளாவுக்கு போகணுன்னா இது பாஸ்போர்ட்லாம் தேவை கிடையாது, அதுவும் கூட நம்ம ஃப்ளைட் டிக்கெட் கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட. அதுக்கு ஓகே ஓகேண்ணே, அது ரெடி தானே. எதுக்குடா இப்போ சிரிச்ச?
ஆமாண்ணே கேரளாக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை நீங்களா அது சொல்றேன் அது கூட ஏய் அது தெரியாதுடா பாய், உங்களுக்கு தெரியுமா பாய் கேரளாக்கு பாஸ்போர்ட் தேவையில்லைன்னு? ஆமாண்ணே நான் திருப்பதிக்கெல்லாம் ஆச்சு ஐயப்பன் கோயிலுக்குலாம் எத்தனை வாட்டி போயிருக்கேன் நான் கேரளாக்கு. ஐயப்பன் கோயில்ல பாஸ்போர்ட் ஆ என்ன பொறுத்தவரைக்கும் ஃபிளைட் ஏறினா பாஸ்போர்ட் காட்டணும். ஓ ஆமால. ஆனா இல்லண்ணா லோக்கலுக்கு கேரளாக்கெல்லாம் எடுக்கலாமா? ஏய் இல்லடா கிருபா பாஸ்போர்ட் காட்டணுமாண்டா. சரி இப்போ அதை விடுங்க, எனக்கு அவருக்கு பதில் சொல்லணும். நான் இப்போ எனக்கு என்னன்னா எத்தனை பேர் போகலாம்? இப்போ நம்ம 4 பேர் மட்டும் போதும்ல? எப்பண்ணே எந்த டேட்ண்ணே திடீர்னு சொல்றீங்க? அதான் அது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டா அவர்கிட்ட டேட்டு. எனக்கு இந்த டேட்டு கொடுத்தது வந்து 10ஆம் தேதி வந்துட்டு நம்ம கிளம்பி போயிட்டு ஒரு 4 நாள் அங்கே தாய்லாந்தில் இருந்துட்டு 14 அதான் எலெக்ஷனுக்குள்ளே இதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இந்த மே மாதம் இது வருதுல்ல சம்மர் ஹாலிடேஸில், அதுக்கு இது பண்ணுவாங்கள்ல ப்ரமோஷனுக்கு பண்ணுவாங்கள்ல, அதனால தான். ஓகே தானே எனக்கு 10ஆம் தேதி அப்புறம் ஓகே தானே. அதுக்கு முன்னாடி அதை ஷூட்லாம் முடிச்சிடறேன். என்னடா இல்லைண்ணா ஷூட்டு அது எங்கள் ஷூட் ஆதித்யா இருந்தால் கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேக்கப் எடுத்துக்கிறேண்ணே. 10ஆம் தேதினா போயிட்டு நான் 4 நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிடுறேன் அவரு. ஏய் அப்படிலாம் நீ கெடுத்துக்காத. நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று பாரு, ஃப்ரீயாக இல்லைன்னா இந்த ட்ரிப்பை விட்டுரு, அடுத்ததில் கூட பார்த்துக்கலாம். இப்போ நான் பாயும் நாங்கள் பேக்கப் எடுத்துருக்கோம். பேக்கப்பு எடுத்துட்டிங்களா இல்லை எடுக்கணுமா? ஆமாம் எடுத்துட்டு இருக்கோண்ணே. ஒரு வாரமோ இப்போ அடுத்த வாரத்துக்கு போகிறதுக்கு இப்போவே இன்னைக்கு எடுத்துட்டோம். அதனால வந்து இதாடி சொல்லிடுவேன் இந்த வாரம் கொஞ்சம் கொண்டு போயிடலாம் சொன்னா போயிடலாம். தாய்லாந்துக்கு வந்து இது கிடையாதா? எதுடா இது தேவையில்லையா? எது பாஸ்போர்ட்டா? தேவைடா, விசா எடுக்கணுமே. அதுக்கு தான் இன்னைக்கு இப்போ நம்ம நைட்டு சொன்னால் அவங்க விசாக்கே வந்துட்டு 1 வாரம் ஆகுமா அங்கே? இல்ல விசாக்கு 1 வாரம் இல்ல 1 மாசமே ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டேய் தாய்லாந்துக்கு வந்துட்டு இதுடா அது என்னது டிராவல் இது டூரிஸ்ட் விசா. ஆமா டூரிஸ்ட் விசால போலாம். ஆன் அரைவல் விசாடா அதானே. ஆனா ஃபர்ஸ்ட் வாட்டி போறதா இருந்தா அந்த இது இன்டர்வியூ பண்ணனும். இன்டர்வியூ பண்ணணுமா? நீ படம் பார்த்து நிறைய கெட்டு போயிருக்கிறேன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கறது இல்ல நிஜமா. டேய் இவன் மாசத்துக்கு 2 தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காங்கடா என் கூட இருக்கிறவங்க எல்லாம். டேய் நவீனே அதுல யுஎஸ்க்கு தான் இன்டர்வியூல, வேற எந்த கண்ட்ரிக்கும் இன்டர்வியூ கிடையாதுடா. யுஎஸ்க்கு மட்டும் தான் இன்டர்வியூ. சரி ஓகே எனக்கு தெரியல விசாரிச்சு வைக்கிறேன். நீ மஞ்சள் பை படம் பார்த்து வந்தறா விமல். அதான் ஏதோ படம் பார்த்துட்டு இது பண்றது. அந்த பையன் இந்த பையன். சரி இப்போ என்ன இந்த கேரளாக்கே ஓகே சொல்லிடுவா அப்போ வயநாடுக்கு? அப்புறம் நாங்க எடுத்துறோண்ணே. புரியல. இதுக்கப்புறம் நாங்க பாஸ்போர்ட் முன்னாடி இந்த மாசம் நான் அப்ளை பண்ணிட்டு போறேன். எடுத்த நான் முன்னாடியே சொன்னதை வந்துட்டு நீங்களாம் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. இப்போ அதுக்காக இல்லண்ணே. சரி அதான் ஒரு மாதிரி அசால்ட்டா வந்துட்டோம் அவ்வளவுதான். நீங்க சொன்னதெல்லாம் மைண்ட்ல இருந்தது. சரி எடுக்கணும்ன்றது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்தது. ஆனா இப்போ எடுக்கணும்ன்ற மைண்ட் செட் இல்ல எனக்கு. ஏய் ஒரே நிமிஷம் அப்படியே இரு, அவர் தான் மெசேஜ் அனுப்புறாரு. அப்படியே மெசேஜ் பண்ணிடுறேன். நோ பாஸ்போர்ட்ஸ். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா? தாய்லாந்துக்கு மட்டும்தான் போற வழி இருக்கு அப்படின்றாராம். ஐயோ அப்படிதான்டா சொல்றாரு. ஒரே நிமிஷம் என்னடா சொல்றீங்க? ஒரே நிமிஷம். ஏன்பா தம்பி இங்கே வாங்க. இது என்ன அனுப்பியிருக்கிறாருன்னு பாரு, இங்கிலீஷில் ஏதோ அனுப்பியிருக்கிறாரு பாரு. என்ன அனுப்பியிருக்காரு? நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணேன். ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. இந்த மாதிரி பசங்க யாருக்கிட்டேயுமே வந்து பாஸ்போர்ட் கிடையாது. பாய்கிட்டே இல்லை, யார்ட்டையுமே இல்லை. கிருபா நவீன் யார்ட்டையுமே இல்லை. அதனால் அதை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லு என்ன பண்ணலான்னு. அதுவும் சொல்லியிருக்காரு. ஷிப்பில் கூட கூப்பிட்டு போவாரு. ஷிப்லையா? இப்போ நான் 1 வாரம் ஆயிருமே. நான் அனகுண்டா படத்துல மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒன்று தாய்லாந்து மட்டும் தான் இருக்குது. ஃப்ளைட் இல்லைன்னா ஷிப்பு கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதை சொல்லு. இல்லை ஷிப்பு வேணாம், இப்போ இந்த மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லு. ஒரே நிமிஷம்ரா. ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்களேன். நீ எனக்கு அனுப்பு. நான் சொல்கிறத அப்படியே இது பண்ணேன். நான் பசங்கக்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, நான் எனக்கு மட்டும் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேளு. பார்ப்போம்டா, மெசேஜ் அனுப்பி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். நான் பாய அன்னைக்கே சொன்னேன் எடுத்துக்கோ. நான் இப்போதான் வீடு காலி பண்ணோம். இதுக்கப்புறம் அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக இது பண்ணோம், அப்ளை பண்ணோம்.
பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் தான் சொன்னேன் அது எதுக்கு பண்ணாம இருந்தேன். எனக்கு அந்த பர்த் சர்டிபிகேட்ல வந்து கொஞ்சம் மாறி இருக்கேன். என்ன பிரச்சனை இல்ல, ஆல்ரெடி ஒரு வாட்டி எடுக்க போனேன். எடுக்க போயிட்டு வாசல்ல பண்ணிட்டு இது பண்ணி, ஆனா இதுல அப்ளை பண்ணிட்டேன். என்னது நெட்ல அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிட்டு அதுக்காம இப்ப நம்ம என்ன ஊருக்கா போறோம், எதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அப்ப நீ நம்பல ஸ்டார்டிங்ல சேனல் ஆரம்பிக்கும்போது. ஐயா நீங்க சொல்றீங்களா, அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி போயிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணேன் நெட்ல. நெட்ல அப்ளை பண்ணி அந்த பாஸ்போர்ட்டுக்கு கையில எடுக்கணும்ன்றதுக்கு இந்த 2000 ரூபாய் காசு கட்டணும்ல. அப்பதான் இது பண்ணாங்க 2000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா 2000 ரூபாயா ஐயய்ய தேவையா அப்படின்னு. ஒரே நிமிஷம்ரா என்னப்பா அனுப்பியிருக்கிறாரு? பரவாயில்ல, நீ மட்டும் வாங்குறாங்க. நீங்க மட்டும் கூட வந்துறாங்க. நான் மட்டும் போய் போயிட்டு என்ன ஜாலியா நீ மட்டும் போய் என்ன பண்றீங்க? அவ்வளவுதானே, ஜாலியா போயிட்டு தாய்லாந்து. டேய் அவருக்கு கேட்குறதே வந்து பாய்ஸ் சேனலுக்குன்னு சொல்லிட்டு தான்டா. அப்புறம் ஒரே நிமிஷம் என்னைய மட்டும் தனியான என்ன என்னைய தூக்கிட்டு போய் என்ன கிட்னியா எடுக்க போறாங்க? அவரு நானே நீ மட்டும் தனியா போய் என்ன பண்ண போய் நீ மட்டும் போயிட்டு அவங்க எல்லாரும் வீடியோ கால்ல கூட்டி போயிடு. ஏய் லூசு மாதிரி பேசுறப்பா. அங்க போய் வீடியோ கால் தாய்லாந்து இருக்கும். சரி அப்போ நாம இந்த மாதிரி ஒரு இரு வரேன். அப்போ கேமராமேன் மட்டும் யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு நான் மட்டும் போயிட்டு வந்துட வேண்டியதான். நான் அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், தேவையில்லாத இது பண்ணுறீங்க நீங்கள், எல்லாருமே எடுத்துக்கோங்க ரெடியாக இருந்துக்கோங்கன்னு தானே சொன்னேன். ஐயோ சாரிண்ணே, இப்படி எனக்கே ஆசை தானே இருக்கு. இந்த மாதிரிலாம் போனோம்னு ஆசையா தான் இருக்கு. அது நமக்கு அந்த இது 3 மில்லியன் போயிருக்குல்லடா நவீன் நம்மளோட இதில், அந்த கோவா அந்த இது. அப்புறம் அதை பார்த்துட்டு தான் இது பண்ணாங்க. இந்தியாக்குள்ள நீங்க எந்த வேணாலும் சொல்லுங்க, பாஸ்போர்ட் எல்லாம். பாய் சொன்னாரே ஒரு ஏரியா, வர்க்காலா இல்ல பார்க்குக்கு போங்கிறாரா சென்னையில, சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு. போனே இப்போ ரெனோவேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. டேய் பார்க் இருக்குல்ல, நீங்க என்ன பேசுறீங்க? யாருடா நீங்க? எதனா ஒரு வீடியோ எடுக்கலாம், எதனா ஒரு கண்ணு அவன் எங்கெங்க போயிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு போறது, கிண்டி பார்க்குக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். அதான் ஒன்றும் புரியலப்பா. சரி ஓகே, இதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும், இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். ஓகே ஓகே. ஆமாண்ணே, இந்த பேரு தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப நீயே நாளைக்கே பாக்குறேன் இருங்க. எனக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான், அந்த பேர்னாலதான். இப்போ தம்பிங்கிட்ட சொல்லி தான் மொத்தமா எல்லாமே கிளியர் பண்ணேன். எங்க அப்பா பேரோட சேர்ந்து பாஸ்போர்ட் எடுத்து தரலாமான்னு கேட்குறாங்க. அப்படி போய் எடுத்துருவாங்களா? ஆ போலி பாஸ்போர்ட். ஏய் வீசா அதான் இல்ல அது எடுத்து கொடுத்துறாங்க. டூரிஸ்ட் தானே. இல்ல பாஸ்போர்ட் எடுத்து தருவான்னு கேக்குறாங்க. இவங்க ஏதோ ஒரு இது போல இருக்குது, போலி பாஸ்போர்ட் எடுத்து தர போறாங்க. ஏய் இது ஜிடி ஹாலிடேஸ் இல்லடா இது. இரு ஹாலிடேஸ் டிடி. ஆஹா டிடி ஹாலிடேஸ்னு போட்டிருக்கானுங்க. டிடினா என்ன, நான் கேள்விப்பட்டது இல்லையே. அதே மாதிரியே இருக்கு லோகோ. அது ஒண்ணு இல்ல, அவன் பாஸ்போர்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப டூரிஸ்ட் வீசா டூரிஸ்ட் தானே போறீங்க, அதனால அது பெருசா பிரச்சனை கிடையாது, சும்மா பாஸ்போர்ட் ஃபேக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. சும்மா போலி பாஸ்போர்ட் மாதிரி அப்படி போலாமா? போலாம், பிரச்சனை கிடையாது. என்ன பாய் போயிட்டு வந்துடலாம். நான் ரெடி. போலாமா? பார்த்துக்கலாம்ல. நான் ரெடி. ஏய் இன்னும் ஒருத்தர் மட்டும், ஒரு பையனை மட்டும், நவீனோட தம்பியை கூட கூப்பிட்டுக்கலாம், கௌஷிக்க. அவன் வருவானான்னு தெரியல. ஏன்டா? எக்ஸாம் டைம்ல இப்போ. அப்படியா? அடுத்த அந்த எலெக்ஷனுக்குள்ள எக்ஸாம் முடிக்கணுமா? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். ஆனா கொஞ்சம் சேஃப்டியா போயிட்டு வாங்க, ஒருவேளை புடிச்சிட்டா பெரிய பிரச்சனையாடும். என்னப்பா சொல்ற? தாய்லாந்து ஜெயில எல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவு. ஜெயில நான் அதானே சொல்றேன், பாஸ்போர்ட் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரின்னு அது. பரவாயில்லன்ற இங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு அங்கேயாச்சும் போய் ஜெயில நிம்மதியா இருக்கலாம். பாய நிறைய வேலை இருக்கு, பிரியாணி கடை வேற ஓபன் பண்ணணும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கப்புறம் அதான் நான் கிருபா ஒரு பக்கம் நான் உட்காந்து சைடுல மியூசிக் போட்டேன். இவங்க பிரச்சனை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா அதுவும் வந்து வாயனாலா லோக்கல் சேனல்ல பிரச்சனை பண்றவரு, அங்க போனா இன்டர்நேஷனல் சேனல்ல. ஆமா சிபிஎன்னா பிபிஎன்னா ஏதோ ஒன்று கூப்பிடுறது. அப்புறம் HPOல தான் இன்டர்வியூ கொடுக்கணும் பாய். இல்லண்ணா இவங்க ரொம்ப கிராண்டா
இல்லடா ஏதாவது தெரிஞ்சா கூட நம்ம நம்பிக்கை போகணும். யாருமே தெரியலன்றீங்க. டேய் நான் கவனிக்கலடா, அதே மாதிரியே இருக்குடா, அதே மாதிரியே லோகோ அதே மாதிரி கலரில் வச்சிருக்காங்க. நான் இரு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேண்ணா, அதே வாடகை. அப்போ அவங்க நம்பி எப்படி கேரளாவுக்கு போக முடியும்? நீங்களே தனியா எப்படி போக முடியும்? அங்க போய் ஏமாத்திட்டாங்கன்னா டேய் கேரளா கூட நம்ம வந்து டாகில் பண்ணிட்டு வந்துருவோம். எப்படி டேக்கிள் பண்ணிட்டு வருவேன்? இப்போ ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வெளியே லாக் பண்ணிட்டு உள்ள மயக்க மருந்து போட்டாங்கன்னா நான் டக்குனு மாலையை போட்டு சபரிமலைக்கு வந்துருவேன். அடா பாவி, இன்னைக்கு கூட்டிட்டு விட்டாங்க சாமி அப்படின்ற. அதுல நம்ம ஊர் தானே அது, நம்ம பேசுறதெல்லாம் புரியணும் இவனுங்களுக்கு. நம்ம முறைக்கால சிரிச்சாலும் எது பண்ணாலும் முறைக்கிறான் சிரிக்கிறான்றாங்க டக்குன்னு. சவுத் இந்தியா மட்டும் இல்ல, இந்தியால எங்க இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஆதார் கார்டை காமிச்சு நம்ம வந்துடலாம். இல்லை நம்ம சேனலை காட்டிட்டு கூட வந்துடலாம். அதான் அப்படி காட்டிக்கலாம். அங்கேயே இருக்க வேண்டியது நம்ம. ஏய் சேனலை பார்த்துட்டு அவங்களே பாவம் பார்த்து அனுப்பிடுவாங்கடா, என்னடா இது 10,000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியூர்னா பாத்துக்கோங்க, நேரம் போயிட்டு அந்த சிங்கம் டூ மாதிரி இல்லீகல் என்ட்ரின்னு பிடிச்சிட்டு. சரி ரைட்டு விடுங்க. அப்போ வந்து எல்லாருக்குமே ஏப்ரல் ஃபுல் ஓகேவா? டேய் பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. ஆமாம் ஏப்ரல் ஃபுல் பா எல்லாருக்குமே. உங்களை ப்ராங்க் தான் பண்ணேன். ஆக்சுவலாக நம்ம சேனலில் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். நம்ம மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸில் தான் இது போய்கிட்டு இருக்கு. நான் ஒன்று நினச்சேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒரு மாதிரி போயிட்டீங்க. நான் கூட என்னன்னா 7,000 சப்ஸ்கிரைபருக்கு எப்படி ஒரு டிடி ஹாலிடேஸ் வந்துருச்சு அப்படின்னு. என்னடா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன்? சொல்றேன் அதுக்கு சொல்றேன். ஏப்ரல் ஃபுல் ஒன்னாம் கூட பண்ணல, ரெண்டாவது பண்றீங்க. டேய் ஏப்ரல் ஃபுல்லாகவே ஏப்ரல் ஃபுல் தான், புரியுதா? ஏப்ரல் 1 தான் ஏப்ரல் ஃபுல்னு கிடையாது. ஆமாம், அதனாலதான் எங்க அம்மா என்ன மார்ச்ல பெற்றாங்க. ஆடாப்பா உண்மையே சொல்லுங்க, நம்பிட்டீங்க தானே? நீங்க சொல்லிதான் நம்ம டவுட் ஆயிடுச்சு. நான் தனியா போறேன்னு சொன்னீங்க பாருங்க. ஆமா, எனக்கு இப்பதான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் வந்து கேட்டுட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. கடைசியா யாராவது வைஃப் வீட்டுல பக்கத்துலயே வச்சுக்கிட்டு நான் தனியா போறேன் எப்படி சொல்லுவாங்க? ஏய் தாய்லாந்துக்கு இந்த மாதிரி ட்ரிப்பு ஆல்ரெடி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ஒரு ப்ரொமோஷன் இருக்குன்னா போக மாட்டோமா? நான் ஒத்துக்கிறேன், நம்பாமலாம் இல்ல. அந்த இடத்துல இவரையே தனியா போனா அதான் கூட இருக்க பசங்க அக்காவையோ அப்புறம் குழந்தைய கூட்டு போக வேண்டியதான். அண்ணே நடுல வந்து நீங்க சொன்னீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாம போலாம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த பாய் வந்து பக்கத்துல யோசிச்சிருப்பாரு. அந்த பக்கம் ஒரு பெண், இந்த பக்கம் ஒரு பெண், நடுல நம்ம இருந்தா எடுக்காம ஸ்ட்ரெயிட்டா எடுக்கலாம்னு யோசிச்சிருப்பாப்ல. நான் எப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா? என்னது இப்படிதான் நானும் எப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா? உண்மையிலே தான் நானும். ஏண்டா கிருபா, நானும் எப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் பாய் இப்படிதான் சொல்ல போறாருன்ட்டு. நம்ம ஒரு சைன் லாங்குவேஜ் பேசுவோம் தெரியுமா? ஆமா, அந்த லாங்குவேஜ் அங்க 2 பேரும் நீங்க மெசேஜ் எப்பா தம்பி இந்த மெசேஜ்ப்பா அப்படின்னு முதல்ல. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்புனீங்கல்ல கேரளாவுக்கு போலான்ட்டு? உங்ககிட்ட தானே முதல்ல கால் பண்ணேன். அதுதான் ஃபூலு. போச்சு, நேர்ல தான் ஓவர்லாப் பண்றானுங்கன்னா போன்லயும் ஓவர்லாப் பண்றீங்களா? அதானே. இல்ல நான் ஜெனரலா சொல்றேன். தாய்லாந்துக்கு வந்து கப்பல்ல போலான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க கொஞ்சம் லைட்டா டவுட் வந்தது. சரி ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம்பா உங்ககிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு ஒரு பிராங்க் பண்ணலாம் விட்டுட்டு நேர்ல வீடியோ பண்ண எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குரூப்ல அவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா விட்டுட்டு வீடியோ கால்ல உட்காந்து பிராங்க் பண்றதுலாம். ஏய் நீங்க கேட்டீங்க, நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன்டா, புரியுதா? நீ எப்போ வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கேட்டல, நான் உங்களெல்லாம் பத்தி பெருமையா பேசியிருக்கேன். வீடியோ வரும்போது பாருங்க, ஸ்டார்டிங்லேயே ஒரு பெருமையா பேசியிருக்கேன். அது முக்கியம் இல்ல. இப்ப ஃபேன்ஸ் எல்லாமே வந்து நவீன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் காமிக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அந்த 2 பேர் கமெண்ட் பண்ணுவாங்களா, அவங்க தானே? இல்ல அது நான் ஆல் செட் பண்ண அவங்களா தான் பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே உன் தம்பி நீ தான் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் தம்பி அவனுக்கு வந்து அவனே பண்ண சொல்ல மாட்டான். சரி ரைட்டு, இந்த பிராங்க் வந்து ஒரு 100K வரைக்கும் போச்சுன்னா நல்லது தான். அண்ணா இந்த போன்ல ஆடியோ ப்ராப்ளம் எல்லாம் வராதுல? ஏய் ஆமாண்டா, ஐயோ மைக்கு போட மறந்துட்டேன்டா இன்னைக்கும். ஐயோ பாய், நமக்கும் இந்த மைக்குக்கும் ஆகாதது பாய்.
ஏப்ரல் ஃபுல் பண்ண சொன்னீங்க. ஆனா உங்களை ஏப்ரல் ஃபுல் வந்து மைக்கே பண்ணிருச்சு. அதனால நீங்க விளையாடாதீங்க. வீடியோல போகுது தம்பி இந்த மைக்குமே ஏப்ரல் ஃபுல் தான். ஆமா பேசலாமா இல்ல அதுவும் ஏப்ரல் ஃபுல் ஆகி என்ன பேசிட்டு கிருபா ஒன்னு சொல்லட்டுமா கிருபா? இன்னொன்னு சொல்லவா, நான் பிரபாகரனே கிடையாது. இல்ல இப்ப வீடியோ எடுக்கிறது பிராங்க் தான். இது பிராங்க் தான் தெரியுமா? வீடியோவே எடுக்கல. ஆமா வீடியோவே எடுக்கல. அவன் மண்டையை பிச்சுக்கிட்டு அலைய போறான். ஐயோ அவன் இது எதுக்கு ஃபோன் பண்ணாங்க? எதுக்கு இது தேவையில்லாம ஒரு ஃபோன் ஃப்ரெண்ட் திடீர்னு ஃபோன் பண்ணுவான் ஊர்ல இருந்து. அவன் எதுக்கு ஃபோன் பண்ணா எது பண்ணானே தெரியாது. ஃபோன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசி வச்சிருவான். அந்த மாதிரி இருக்கு இங்க பண்றது. அதுல கூட ஒரு ஷார்ட்ஸ் கண்டென்ட் கொடுக்குறான் பாரு, அங்க நிக்கிறான் பாரு. சரி ஓகேப்பா, பாய் பாய் பாய். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பாருங்க. நம்ம சண்டே மீட் பண்ணலாம். ஆமாம், பூட்டி கிடக்கிற சந்திரமுகி அறையை திறந்துடலாம். பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். வந்துரும், கவலைப்படாதீங்க. பாய் பாய் மக்களே. சீக்கிரமாவே அடுத்த வாரம் வீடியோ வந்துடும். ஐயோ நான் வீடியோல இல்ல ஆடியோ தானே பேசிட்டு இருக்கோம். கை காமிச்சு பாய் சொல்லுறீங்க. சூப்பர், அவ்வளவுதான். அப்படி கெடுத்து வச்சிருக்கோம், இப்படி வச்சிருப்பாப்ல. சரி ஓகே, பாய் பாய். ஆக்சுவலாக நம்பிருச்சிங்க தானே எல்லாம், எல்லாருமே நம்பிருச்சிங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்து இல்லை இல்லை எனக்கு அப்போவே எனக்கு சந்தேகத்தை இதாச்சு, அப்போவே எனக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உனே மாதிரி எல்லாரும் இது பண்ணுறாங்களே, இப்போ மழுப்புறாங்க. சரி ஓகே மக்களே, இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ப்ராங்க்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு தான் இருந்தாலும் நம்ம ஃபோனில் இது வரைக்கும் பண்ணது கிடையாதுல்ல. அவங்க வந்து ப்ராங்க் ஆனதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருவோம் நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். எல்லாருக்குமே ஏப்ரல் ஃபூல் மக்களே. டாட்டா பாய் பாய்.